வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாமே பாண்டியனோட வீட்டு வாசல் வந்துட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் கரெக்டாக வராரு. வந்த உடனே இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, யாருங்க சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து சொல்லி அவங்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் சரிங்க சார், அதே நீங்கள் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நல்லா கணக்கு காமிச்சிட்டு தானே இருக்கேன், கரெக்டாக டேக்ஸ்லாம் கட்டிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்னங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செந்தில்னு சொல்கிறவர் வந்து பணம் கொடுத்துருக்காரு வேலை வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பாண்டியன் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க, செந்திலா அவையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு அதெல்லாம் தெரியல சார், எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இந்த மாதிரி அவர் வந்து கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்காக 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கான்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதனால தான் நான் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணலாம்னு சொல்லி தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் சார் இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சார் இப்போ நீங்கள் கூப்பிட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் மீனா கோமதி எல்லாரும் வாங்க சொல்லி இங்கே வந்து பாண்டியன் கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் வராங்க. வந்தோடனே என்னங்கம்மா ஆச்சு அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் இங்கே ஏதோ சொல்கிறாங்க, என்னன்னு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இன்னும் சரி ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாமே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா இது கேட்டுறாங்கன்னா, ஐயோ போச்சு மாட்டேன், நான் அப்போவே சொன்ன இந்த விஷயத்த பண்ண வேணாம்னு சொன்னேன், கேட்டாரா அவரு அப்படின்னு சொல்லி இங்கே அது சரி மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செந்தில் வராங்க. வந்த உடனே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இங்கே பாருங்க, அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், நீங்கள் கேட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே யாருக்கும் என்ன பேசுறதுனே புரியல. அப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நீங்கள் தான் செந்திலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சேர்ந்தது ஆமாங்க சார் நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சேர்ந்தது எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஆஃபீஸர் போய் என்ன பேசலையா, நீங்கள் கிளம்புங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே யார் பேசுறதுன்னு கேட்கவே எங்கள் பாண்டியன் சார் எதுக்கு சார் இப்போ கூப்பிட்டு போகிறீங்க, எதுவுமே பேசாமல் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு கூப்பிட்டு போனால் என்னங்க சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் கேட்காம இவங்க போட்டு போயிடுறாங்க. இங்கே மீன் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ சத்தியா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் அந்த மாட்டை வச்சிங்களா, அதான் இப்போ உங்களுக்கே நீங்கள் திருப்பி அடிச்சுக்கிட்டீங்க பாருங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்லி இங்கே வந்து சக்தி வந்து ரொம்ப தெனாவட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க வந்து என்ன பேசுதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து எனக்கு மன்னிச்சிடுங்க மாமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் வந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இந்த மாதிரி நீங்கள் நேற்று 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்களா அவர்கிட்ட பேங்க்கில் போகிறதுக்கு, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எங்கள் அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போய் காசை கொடுத்துட்டாரு வேலை வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் என்னம்மா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீன் வந்து ஆமாங்க மாமன், அங்கே அப்பா வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், 10 லட்ச ரூபாய் கொடுத்தா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு போல, அதை நம்பி இவர் வந்து காசை கொடுத்துருக்காரு மாமா அப்படின்னு சொல்லி இந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே பாண்டியன் எதுவுமே சொல்ல முடியாமல் சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து நானும் அவர்கிட்ட எவ்வளோ சொன்ன மாமா, பேசாமல் மாமா கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தது உண்மையா அப்படின்னு சொன்னேன், அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நானும் சொல்ல போகும்போது அவர் தடுத்துட்டாரு மாமா அப்படின்னு சொல்லி இங்கே அந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாண்டியனுக்கு எங்கே பார்த்தாலும் சுற்றி அடி விழுந்துட்டு இருக்கு. இங்கே கோமதி வந்து என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலாம்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருக்கீங்களா மீனாவை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது மீனா வந்து அத்தை எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுங்க, நான் எவ்வளோ சொன்னேன், அவர் காசு கொடுத்தது வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னார், நானும் என்கிட்ட சொல்லி பார்த்தேன், இப்போ பார்த்தீங்களா தேவையில்லாத பிரச்சனை பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே அந்த மீனாவை சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியன் இது கேட்டோன்னா எனக்கு அந்த பையனும் சரியில்லை பொண்ணும் சரியில்லை யாருமே சரியில்லை, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் வந்து ஆடி போய் வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.